சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக. 3மே பெண் பிள்ளைகள். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டம்தான். எத்தனை பேர் வாடகைக்கு தெரிஞ்சு அடியில் பாடுதான் அந்த நேரம் ரொம்ப பாடும். அதுக்காக கொஞ்சம் பிள்ளைகள் வளர வளர கொஞ்சம் மனசுக்கு ஒரு தைரியமும் நானும் வேலைக்கு போய் மட்டும் வீட்டுக்கு பிறகு நடத்தணும். படிப்புக்கும் கடவுளுக்கு ஒரு இதுதான், கொஞ்சம் ஆண்டவர் தான் மனுஷனை கொண்டோம். எல்லாரும் இதை வச்சு ஏசப்பா தான் இந்த அளவுக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெருமை செய்தது அவர் தான். அடிச்சு சொல்லுவேன், மனுஷன் இல்லை. உங்க 3மே பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு தைரியம் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல? எல்லா பெண் பிள்ளைங்களும் தைரியமா இருந்தப்போ அந்த தைரியத்தோட நம்ம இந்த கிராமத்துல வளர்ந்தாலும் நம்மளை மேல வரவிட மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதை நம்ம யோசிக்க விடாது. நம்ம தைரியமாக இருக்கணும், நம்ம முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு தான் நினைக்கணும். வேற விதங்களாம் பார்க்க விடாது. அவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். சில பெண்களோட கருத்து ஒன்று இருக்குது, சொசைட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணலை, எனக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலை, சொந்தக்காரங்க உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு படிக்க கூட முடியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணால் மேலே வர முடியும்? முயற்சி ஆண்டவரையும் பிடிக்கணும், முயற்சி எடுக்கணும். முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது மாதிரி முயற்சியில் தான் மெயின். யாரையாவது ஏற்ற போனால் நமக்கு இதாக முடியும்னு நினச்சி அவங்கள பிடிச்சியாவது இதாகணும். அமைதியாக உட்காரக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். நம்ம அமைதியாக இருந்தால் போச்சு. ஒரு கைத்தொழில் இருக்குது, அதை செய்துட்டு அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு இருந்தால் அப்படியே தான் இருக்க முடியும். இது கொஞ்சம் திறமை உள்ளவங்களாக இருந்தால் அதுக்குள்ள விளையாட்டு ஒரு காரியத்துலையும் என்ன போகணும். ஆண்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்காங்க? நம்ம வாழ்க்கை மேலே, பெண்களோட வாழ்க்கை மேலே வரணுன்றதுக்காக ஆண்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்காங்க? இருக்கவங்க உதவியாக இருக்கவங்க நல்லா இதாக இருக்காங்க. நம்ம பார்க்கலையா இல்லாமல் கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்க அது இந்த மனைவி பிள்ளைகளும் யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க முக்கியமாக ஒரு வயது வரைச்சிட்டு அந்த பிள்ளையோட முயற்சினால ஆண்கள் கரெக்டாக ஒழுக்கமாக இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் மேலே வந்துருன்றது உங்கள் கருத்து? தாயும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த பிள்ளைகளை நல்ல இதுக்கு கொண்டு வர முடியும். ஒரு ஆள் நினைச்சும் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் தான். 2 பேருமே நல்லா கொண்டு வரணும். வளர்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா இருக்கும்போது மற்றவங்களும் நினைக்கணும். ஒரு நேரம் நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம பட்ட கண்ணீர் எல்லாமே அந்த கடல் வீசப்போது தெரியும். அதனால நம்ம மற்றவங்களும் நினைக்கணும், கஷ்டப்படுறவங்கள நினைக்கணும், ஹெல்ப் பண்ணணும். எனக்கு எப்போவுமே அவங்க தேங்க்ஸ் ஆண்டி.